ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 1 பாட் ரைஸ் இன்னைக்கு பார்த்துருவோம். 1/2 கப் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்து நான் ஊற வச்சிருக்கேன். ஒரு 1/2 மணி நேரமாவது அட்லீஸ்ட் ஊறட்டும். நைட்டே ஊற வச்சிருந்தோம்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். ஒரு 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இங்கே ஒரு ப்ரெஷர் குக்கரில் கடலெண்ணெய் விட்டு கடுகு சீரகம் பொரிய விட்டுக்கலாம். ஒரு 4-5 பல் பூண்டை ஸ்லைஸ் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் 4, வரமிளகாய் 2, ரெண்டுமே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, மொத்தமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு தேவைப்படும். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், கடைசியாகவும் கொஞ்சம் சேர்த்தேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு தக்காளி. ஊற வச்சிருந்த தட்டைப்பயிரை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து அந்த தண்ணி வத்துற வரைக்கும் விட்டுருங்க. நைட்டு ஃபுல்லாக தட்டைப்பயிர் ஊறி இருந்ததுன்னா இதெல்லாம் தேவைப்படாது. அடுத்து உடனே நம்ம சுரைக்காயை சேர்த்துருக்கலாம். இப்போ தான் நம்ம ஊற வைக்கிறோங்கிறனால தான் இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி 1/2 டம்ளர் தண்ணி விட்டு வேக வைக்கிறது. சுரைக்காயை சேர்த்து 6 கப் அளவுக்கு தண்ணி விட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்சிருந்த அரிசி, கொத்தமல்லி தலை, மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டுருங்க. சாதமும் குழையாது, தட்டைப்பயிரும் வெந்து வந்துடும். நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?